வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்த வாரம் நடக்க போகிற ரா வந்து டேப் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்மாக் டவுனும் அதோட ஸ்பாயிலர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் WWE ஒரு ஹோஸ்ட் செக்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நியூ ஷீல்டோட மெம்பர் தெரிய வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோடோட அப்டேட், இன்ஜூர் அப்டேட். ஓகே நண்பா, இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஒரு ரெஸ்லராக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெஸ்லர் ஆக போகிறீங்க, பட் இருந்தாலும் உங்களோட எய்ம் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சூப்பர் ஸ்டார் கூட தான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அது யாரும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் காலி கூட மேட்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆனால் இப்போ வந்து அது நடக்காது. ஓகே சரி, ஓகே நண்பா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் பத்தி. இந்த வருஷம் ரோமன் ரெய்ன்ஸ் கண்டிப்பா வர மாட்டாரு, அது வந்து நான் சத்தியமா செய்வேன். ஏன்னா இந்த ஸ்மாக் டவுன்ல இதுக்கப்புறம் ரோமன் வந்து நம்ம ஸ்மாக் டவுன்ல பார்க்க முடியாது. ரா நெட்ஃபிளிக்ஸ் டைம்னால மெயின் ரோஸ்டரா இருக்க போது நம்ம டிராவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ். இப்போதைக்கு ரோமன் அண்ட் பிரியங்கா பிளரர், சோலோ சிக்கோவா அண்ட் செத் அண்ட் கோடி அண்ட் ராக், இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு மெயின் அட்வர்டைஸ் பண்ணது ரோமன் என்ன ட்ரைபிள் கம்பெனி நடக்குது அண்ட் பிரியங்கா பிளரர் உமன் டிவிஷன்ல அதை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு என்னன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அந்த ரா சைடு போயிட்டாருன்னா, இப்போ எப்படி ஸ்மாக் டவுன் ஒரு காலத்தில் ட்ரைபல் சீஃபாக இருக்கும்போது கட்டி ஆண்டார், அதனால ஒருக்கா, அதாவது இப்போ அந்த மீம் தான் பரவிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா, ரோமன் வந்து சொல்லியிருப்பார்ல, திஸ் இஸ் மை WWE, திஸ் மை ரிங் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இதே இப்போ ரா சைடு அவர் ஒருவேளை ஊழஃபலமாக மாலை எடுத்து ட்ரைபல் சீஃப் ஆகிட்டார்னா இந்த ரூல் தான் பண்ணுவாரா இப்படி யோசிக்க தோணுது. உண்மையிலே பார்த்துக்கோங்க, இப்போ ஸ்மாக் டவுனை கம்பேர் பண்ணும்போது ரால அது வந்து ஒரு பெரிய ரோஸ்டரில் இருக்கு. சிஎம் பங்க் அண்ட் செத்து, இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வர இந்த ஒரு போஸ்டர் அப்டேட் பண்ணி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எரான்ற மாதிரி மென்ஷனோட பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ரா நெட்ஃப்ளிக்ஸில் பெரிய சம்பவம் இருக்கும் போது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்மளால் வந்து டிவியில் வந்து பார்க்க முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு லைவ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பண்ண போகிறாங்க, பட் டிவியில் ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ் சேனலாச்சும் ஆரம்பிக்கிட்டா அந்த மாதிரி தான் தோணுது. ஏதாவது ஏன்னா இந்த ரா வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் போட்டிருக்காங்க WWE. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டெபியூட் ஷோலலாம் எப்போ அது அப்படியே ஒரு ரெசல்மீனியா பார்க்குற அளவுக்கு ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் பெரிய ஒரு வைத்திருச்சலாக இருக்குது. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஒரு செக்மெண்ட் அப்படியே ஆர்டராக சொல்கிறேன்பா. ஏன்னா நியூ இயர்னால இப்போதைக்கு இது யோசிக்க தோணுது. இந்த ஒரு டியூட்டர் போட்டாங்க ஷீல் 2.1, அதில் யாருக்கான்னு பாருங்க, செத் ராலின்ஸ் அண்ட் ட்ரூ மேக்இன்டையர் அண்ட் கெவின் ஓவன்ஸ். இப்போதைக்கு போகிற ஸ்டோரியை பார்த்து அப்படி தான் போகும் போல இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ட்ரூ மேக்இன்டையர் இன்னைக்கு நடந்த ராலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செத் ராலின்ஸ் நம்ம எல்லாம் டீமாக சேர்ந்தோம்னா பிளட் லைனை எதுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி பிளட் லைனுக்காக தான் இப்போதைக்கு வந்து கெவின் ஓவன்ஸும் அதே ஒரு ஸ்டோரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர், அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர் வந்து அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க, பிளட் லைன் பக்கம் சேர்ந்துட்டாங்க. அதனால தான் இப்போதைக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்குது 2.0 சேல்டி 2.0 வரதுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஆர்டராக வந்து பார்ப்போம் நண்பா. அதாவது கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு. கெவின் ஓவன்ஸும் அண்ட் ட்ரிபிள் ஹெச்சும் பிக் பிராவல், அதாவது அவங்க ரியல் ஃபைட்டா, அது ஒரு பெரிய, அதாவது இது ஸ்டோர் லைனா இல்லை ரியல் ஃபைட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கெவின் ஓவன்ஸும் வந்து பண்ணிடுறாரு. இப்போதைக்கு கோடியோட கரியரே வந்து முடிச்சு விட்டுருக்காரு. கோடி வந்து இன்ஜூர் தெளியிருக்காரு. இந்த ஃபுல் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி இருக்க மாட்டாங்க, அதாவது இந்த மந்த்தே. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைம் தான் கோடி வர போறாரு. அதனால ஒருவேளை ட்ரிபிள் ஹெச் கத்துனாரா, அப்படி இல்லைனா, அப்படி எதுவும் பண்ணலைன்னா, இது ஸ்டோரினா இல்லைனா கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சஸ்பெண்ட் பண்ண கூட அதிக சான்சஸ் இருக்கு, ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து நான் நல்லா யோசிச்சு பாருங்க, ட்ரிபிள் ஹெச் வந்து ராண்டி ஓட்டன் கோடி ரோடுக்கும் வார்னிங் கொடுத்திருப்பாரு. நீங்க வந்து கெவின் ஓவன்ஸுக்கு கூட மோதக்கூடாது, அவனை வந்து ஃபயர் பண்ணி தான் வச்சு சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம், நீங்க வந்து இப்படி கேட்டு 2 பேருமே அடம்பிடிச்சு மோதி வாங்கி தான் இப்போ இன்ஜூரில் இருக்காங்க. அதனால என்ன பொறுத்தளவுக்கு இது ஸ்டோரில் என்ன தான் இருக்கும். ஏன்னா கெவின் ஓவன்ஸ் மேலே எதுவும் தப்பு இல்லை. கெவின் ஓவன்ஸ் மேலே ஒரே தப்பு என்னன்னா பைல் டிரைவர் யூஸ் பண்ணுது. ஏன்னா அந்த பைல் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த ரெஸ்லிங் மூவ்ஸ்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண மூவ்ஸை போட்டனால அவர் வந்து இன்ஜூராக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை திருப்பி கோடி ரோடு அகைன் வந்து ஹீல்டனை வந்து ராக், அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் ராக் ஸ்டோரி பண்ணுவாரா, இல்லை வந்து கெவின் ஓவன்ஸ் கூட அகைன் வந்து ஸ்டோரி பண்ணுவார், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இது ரெண்டுமே அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸாக நிற்கிது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து கெவின் ஓவன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பங்கமான மேட்சஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஸ்டோரி லைன் கூடலாம் கோடி ரோடு வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு கோடி ரோட நிலைமை என்ன, அதாவது கோடி ரோடு நிலைமை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. இதான் அவரோட வந்து லேட்டஸ்ட் பிக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் ஃபன்னியாக வந்து கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்களேன். அதாவது இந்த கெவின் ஓவன்ஸ் வச்சு இப்போதைக்கு 2 பேருமே சேம் அதே பைல் டிரைவர், சேம் நெக் இன்ஜுரியால தான் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் கோடி ரோடு தான் இருக்காரு. ஆனால் ராண்டி வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. மேபி சான்ஸ் இருக்கு கெவின் ஓவன்ஸுக்கு ராண்டிக்கும் அகைன் வந்து ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கலாம். கோடியை வச்சு ஸ்டோரி லைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3 செத் ராலின்ஸ் vs CM
பங்கான இன்னைக்கு ஒரு ஸ்டோரி லைன் செக்மெண்ட் வந்து பண்ணாங்க. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வேற லெவலாக இருந்துச்சு. இன்னைக்கு நடந்த ரா ஸ்டார்டிங்லேயே அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியில் இந்த எண்டிங் செக்மெண்ட்டில் ஆடம் பீஸ் ட்ரிபிள் ஹெச்சில் கேட்டு ட்ரிபிள் ஹெச் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ இயரால் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது ரா நெட்ஃப்ளிக்ஸில் டெபியூட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எங் வர்சஸ் எத்ரான்ஸ்க்கான மேட்சாக இருக்கும். சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் WWE ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இறங்க அதிக சான்ஸ் இருக்கா ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் அப்படின்னு மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஒரு அகைன்ஸ் ஒரு சின்ன பிராவல் ஆச்சுல, சின்ன பிராவலில் அது ரியல் ஃபைட் வச்சு ஓகே. அந்த ஒரு சண்டே வச்சுக்கிட்டு அதாவது இப்போ ஃபேன் சைடு என்ன கேட்குறாங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அகைன் ரிங் சைடு இறங்க போறாரா, கெவின் ஓவன்ஸ் கூட ஒரு ஸ்டோரி பண்ண போறா, கெவின் ஓவன்ஸ் கூட ஒரு மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அதுக்கு ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்றாருன்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது, அதாவது அவர் வந்து ரிங்கில் இறங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. உண்மையிலே வந்து கரெக்ட் தான். இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் ஒரு மேனேஜராக இருக்காரு. இப்போ எப்படி சோனியா டிவல் ரிங்கில் இறங்கி மோசம் பண்ணாங்களோ இவர் அதை விட இருக்கல ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வரமாட்டார் என்னை பொறுத்தவரைக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இந்த பழைய அத்தாரிட்டி இவங்களாம் இருக்கும்போது ப்ரெஷர் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த வின்ஸ் மிக்மேன்லாம் அவர் கையில் அந்த கம்பெனி இருக்கும்போது எல்லாத்தையும் வச்சு ரோல் பண்ணுவார்ல, அதாவது ஒரு டஃபஸ்ட் ஆப்போனண்ட்டாக கொடுத்து அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துவார்ல, மேபி அந்த மாதிரி வேணால் ஸ்டோரி பண்ணலாம் கெவின் ஓவன்ஸ் கூட. அதனால ரிங் சைடு இறங்க மாட்டார் என்னை பொறுத்த என்னோட ப்ரெடிக்ஷன் படி அப்படி தான் தோணுது. அதனால ரிங் சைடில் இறங்கினா அந்த அளவுக்கு சரி இருக்காது. பட் அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். அவர் வந்து வின்ஸ் மிக்மேன் மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணி கெவின் ஓவன்ஸ் ஒவ்வொரு டார்ச்சர் கொடுக்கலாம். நம்பர் 4 பால் ஹியூமன் அண்ட் சிஎம் பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பால் ஹியூமன் பற்றி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதான் என்ன பால் ஹியூமன் இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காரு. இப்போதைக்கு பால் ஹியூமன் ரோமன் சைடு தான் இருக்க போகிற ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சிஎம் அங்கே ஒரு டியூட் போட்டிருக்காரு. அதாவது இப்போ எனக்கு தேவைன்றப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருவேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி சிஎம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பால் ஹியூமனும் சிஎம் அங்கே வந்து அந்த டேக் பண்ணி வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஃபேன்ஸ் ஐடியா எல்லாத்துக்குமே திருப்பி வந்து அதாவது ரா நியூ நெட்ஃப்ளிக்ஸ் நியூ இயரானால கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வேண்டியதுதான். எப்படி பிராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரீன்ஸ்க்கு ஸ்டோரி லைன் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ரோமன் வர்சஸ் சிஎம்கான ஸ்டோரி லைன் கொண்டு வர அதிக சான்ஸ் இருக்குது. ரெசல்மேனியா பேக்கப் பிளானே ரோமன் வர்சஸ் சிஎம்கான மேட்ச் தான். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு ஒஸ்ட் செக்மெண்ட் பண்ணுறாங்க. நான் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. அதாவது என்னன்னா ட்ரூ இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் 2.0 அதாவது என்னன்னா சோலசிகோ கூட வந்து பேச போகிறாரு ரோமன் பற்றி. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரைபிள் காம்பேக்டில் வந்து குழப்பம் தான் போகிறாரு ட்ரூ மைண்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோமன் வர்சஸ் ட்ரூ மைண்டர் மேட்ச் இந்த கேஸ்டில் நடந்துச்சு. அதுக்கு மெயினாக தோத்தது காரணம் யார், சோலசிகோ தான். அப்படி ஒரு ஆளுக்கு கூட போய் இப்போ பேச போகிறாருன்னா உண்மையிலே என்னை பொறுத்தளவுக்கு ஒஸ்ட் செக்மெண்ட் தான். இந்த மாதிரி வந்து ட்ரூ மைண்டர் பண்ணாங்கன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு அது ஒஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் தோத்ததுக்கு மெயின் காரணமே அவர் தான், அதாவது சோலசிகோவா தான். அதனால இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சான்ஸ் இருக்கு ரோமன் வர்சஸ் ட்ரூ மைண்டருக்கான மேட்சை நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட பார்க்கறதுக்கு. இப்போதைக்கு இதை வந்து WWE ரெசல்மேனியா பண்ண போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு வேளை எலிமினேஷன் சாம்பர் ராயல் நம்பர் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் டெபியூட் ஷோவில் வந்து ட்ரூ வந்து கண்டிப்பாக ஏதோ சம்பவம் பண்ண போகிறாரு. நாளைக்கு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக போட போகிறேன்பா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ரா வந்து பார்த்தீங்கன்னா டேப் பெயின் கிறிஸ்மஸ் டைம் வரனால அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்காக டேப் பண்ணி வச்சாங்க. ரா லாஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஒட்டி இருக்கிற ரா மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ராவில் சோலசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரா சைடு இருக்க போகிற ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். அதோட பிக் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு சில விஷயம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஆனால் அப்போ இருக்கிற ரா அதாவது வரப்போகிற ராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் செம்மையாக இருக்கும் போது ரா அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா. சி மைனஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.